வெல்கம் டு அவர் குருகுலம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். 2026 அடுத்த வருஷத்துக்கு எலெக்ஷன் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. டிஎன்பி சைட்லேருந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வருமா, எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா, நிறைய ஆசிலேஷன் இருக்கும். இப்போ பேப்பர் லீவோட ஒரு நியூஸ் வந்திருக்கும், ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் டிஎன்பி சைடு ஒரு சில பேர் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2025 டிசம்பர் மாதம் 2026க்கு என்னென்ன எக்ஸாம் டிஎன்பி சைட்லேருந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறையான ஒரு ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக டென்டேட்டிவாக அவங்க விட போகிறாங்க. அதில் நமக்கு சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பாக கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், டிகிரி, அதாவது நான் இன்டர்வியூ மூலமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஐ கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஐடி லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் வரப்போகுது. ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றது தான், லாஸ்ட் 4 வருஷமா கன்சிஸ்டன்சியா டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடியவங்க, ஐடி லெவலில் இருக்கக்கூடியவங்க, ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எல்லா தரப்புக்கும் அவங்க கரெக்டாக கால் பேர் விட்டு போஸ்டிங் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷமும் அதான் நடக்க போகுது. அதனால உங்களுக்கு நீங்க தேவையில்லாம அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, ப்ராசஸ்லாம் கரெக்டாக நடக்குமான்னு குழப்பிக்காம நீங்க படிப்புல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரை கவர்மெண்ட் செக்டர்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், ஜென்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், நீங்க டெக்னிக்கல் ஒன்ஸ் ஸ்ட்ராங்கா படிச்சுட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஐடிஐ லெவல், டிப்ளமோ லெவல், அதுக்கடுத்து ஏஇஆ இருக்கட்டும், அதுக்கு ஜென்ரல் கவர்மெண்ட்ல ஆர்ஆர்பி போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜூனியர் இன்ஜினியரா இருக்கட்டும், எஸ்எஸ்சி போர்டு மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜூனியர் இன்ஜினியரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் அந்த கோர் சப்ஜெக்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஒன்ஸ் ஏஐ ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துலயும் நீங்க டெக்னிக்கல்ல பிரச்சனை இருக்காது. இப்போ எஸ்எஸ்சினா ரீசனிங் ஆப்டிடியூட் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதானே தவிர்த்து நீங்க படிக்க உள்ளக்குள்ள வந்துட்டீங்க, கரெக்டான உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நீங்க அதுக்கு முறையான நீங்க அது கரெக்டா நீங்க படிச்சு எக்ஸாம் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்து முறையான எக்ஸாம் எழுதி லாஸ்டா எழுதப்பட்ட தேர்வுல என்ன தவறுகள் நீங்க பண்ணியிருக்கீங்க, அந்த தவறுகள் அடுத்த தேர்வு போகும்போது அதை திருத்திக்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகளை நீங்க ஈடுபடும் போது கண்டிப்பா சக்சஸ் அடைய முடியும். நீங்க போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், இனிமே ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னாலும், நம்ம இன்ஸ்டியூட் சார்பா வருஷம் என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான டெஸ்ட் பேஜ்ல ஆரம்பிச்சு மெட்டீரியலா இருக்கட்டும், கிளாஸஸா இருக்கட்டும், அதுக்கடுத்து லைவ் கிளாஸஸ்ல அட்டென்ட் பண்ண முடியாதவங்களுக்கு ஆன்லைன் அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸா இருக்கட்டும் அப்படின்னு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷத்துக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் செப்டம்பர் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் உறுதி ஆயிருச்சு. ஐடி லெவலில் நீங்க சர்வே டாட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 15,000 கொஸ்டின் நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், புக்கு தனியா போட்டிருக்கோம். அதை வாங்கி நீங்க படிச்சுட்டு நெட்லயே ஐடி புக்கு ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம், சர்வே டாட்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அதே தான் ரோட் இன்ஸ்பெக்டருக்கும் சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியா நீங்க டிப்ளமோ லெவல்ல படிக்கிறீங்க அப்படின்னா டிப்ளமோக்கு நீங்க தமிழ் நோட்ஸ் பாக்குறது எல்லாமே அந்த டிப்ளமோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜ்ல பாலிடெக்னிக்ல என்ன இருக்கும் அந்த புக்கு தான் தமிழ் மீடியத்துல இருக்குது. அது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முழுக்க பயனுள்ளதா இருக்கும், பயனுள்ளதா இருக்காது, கண்டென்ட் கம்மியா தான் அதுல இருக்கும். அதனால நீங்க இங்கிலீஷ்ல தான் படிக்க, நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல தான் நடத்துறோம். கண்டிப்பா நம்ம நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீங்க லைவா படிக்கணும், நிறைய டீட்டெயில்டா படிக்கணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா நீங்க ஏஐ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா ஒரு இன்டெப்தா படிச்சுக்கிறணும், ஒரு கோர்ல கரெக்டா எடுத்துக்கிறணும் அப்படின்னாலும் நீங்க நம்ம கம்மியான அமௌண்ட்லயே நீங்க நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வர செப்டம்பர் 20ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். நான் திரும்பவும் சொல்றது ஒண்ணுதான், நீங்க நீங்க படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க, நீங்க கரெக்டா உழைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்கலாட்டியும் ஒரு நாள் கண்டிப்பா உங்களை சேரும். அது சேரும் பொழுது நீங்கள் இந்த நிலைமையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமான சூழ்நிலையும் கண்டிப்பா மாறும். அது மாறணும்னு நம்ம சொல்றதோட அது நடக்கும் பொழுதுதான் அதோட இன்பத்தை நீங்க அனுபவிக்க முடியும். தொடர்ந்து படிங்க. கண்டிப்பா இந்த 2025 நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு புது மாற்றங்கள் நிகழலாம். அப்படி இந்த வருஷங்கள் நீங்கள் எழுதப்பட்ட தேர்வுகள்ல ஒழுங்கா எழுதலாம் அப்படின்னாலும் 2026ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னா நீங்க படிக்கக்கூடிய அந்த கோர் சப்ஜெக்ட், நீங்க சிவிலா இருக்கலாம், ட்ரிபிளியா இருக்கலாம், நீங்க என்ன கோரா இருந்தாலும் நீங்க அந்த கோர்ல ஃபர்ஸ்ட் தெளிவாகிக்கிறீங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுல ஆப்டிடியூடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அவங்க தமிழ் சமுதாயம், அதுக்கடுத்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸும்
உங்களுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அது ஓரியன்டாகவும், அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய உங்களுடைய பாலிட்டி, இதுகளுக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாவே உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின் கேட்கறாங்க, உங்களுக்கு பாலிட்டியில 15 கொஸ்டின் கேட்கறாங்க, எக்கனாமிக்ஸ் பிளஸ் தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுலேயும் சேர்த்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க, தமிழ் சொசைட்டில வந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க போட்டு பாருங்க எவ்வளவு கொஸ்டின் வருது. இதை தவிர்த்து உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு வீடியோ ஆன்லைன்ல நீங்க பார்க்கலாம். ஹிஸ்டரி ஓரியன்டா, இனம் ஓரியன்டா பாத்தீங்க அப்படின்னா செலக்டிவா தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குப்த பேரரசு, அதுக்கடுத்து வந்து அதுல வந்து உங்களுக்கு முகலாயஸ், சுல்தான்ஸ், இது மாதிரி பர்டிகுலரா ஒரு 6 தான் கொடுத்துருப்பாங்க ஹிஸ்டரியோட. ஐநாவை பொறுத்தவரை வந்து அந்த சுதந்திரத்துக்கு அதான் சொன்னேன், 1885 இருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்ச 1947, அதாவது குடியரசு ஆன வரை அந்த குறிப்பிட்ட கால பீரியடுக்கு இடைப்பட்டதுல என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை கவர் பண்ணாங்க நீங்க மேக்சிமம் அடிச்சிடலாம். அப்ப மேக்சிமம் நீங்க வந்து ஒரு 100க்கு 100 கொஸ்டின் போடலாட்டியோட 100க்கு ஒரு 70 கொஸ்டின் 60 கொஸ்டின் போட்டாவே நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம், போஸ்டிங் வாங்கிடலாம். எப்ப சிவில் கரெக்டா நீங்க தெளிவா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு சொன்னேன். ஆல்ரெடி சொன்னதுதான், ஃபவுண்டேஷன் பேட்ச் செப்டம்பர் 20 ஸ்டார்ட் பண்றோம். நீங்க படிச்சா பத்தி தான் கிளியர் பண்ண முடியும். இவ்வளவு போஸ்டிங் வருது, அவ்வளவு போஸ்டிங் வருது, அவங்க போஸ்டிங் வாங்கிட்டாங்க அவங்க போஸ்டிங் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறதுனால கிளியர் பண்ண முடியாது. உழைங்க, படிப்புக்காண்டி செலவு பண்றது என்னைக்கும் வேஸ்ட் ஆகாது. அது 100 மடங்கு 1000 மடங்குன்னு உங்களுக்கு வந்து சேரும், அது வேலை கிடைச்சதுக்கு அப்புறம். அதனால உழைங்க, கண்டிப்பான உழைப்புக்கான பலன் கிடைக்கும். தேங்க்யூ.